தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இன்று முதல் அவர் கூறும் அறிவுரை கதைகளையும் அவர் ஆங்கிலத்தில் படைத்த வைராகிய மாலா என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியையும் சிறிது சிறிதாக சிந்திப்போம். முதலில் வரும் அறிவுரை கதை நிழலும் மனிதனும் குறித்ததாகும். ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு மனிதன். அவனுக்கு தன் நிழலை கண்டால் பிடிப்பதில்லை. இடைவிடாது தன்னையே அது பின்தொடர்ந்து வருவதை கண்டான். இதைக் கண்டு சகிக்க முடியாத நிலையை அடைந்த அந்த மனிதன் அந்த நிழலை குழி தோண்டி புதைத்து விடுவதாக தனக்குள்ளே முடிவு செய்தான். ஒரு பெரும் குழியை தோண்டச் செய்தான். அதற்குள் நுழைந்து நோக்கினான். என்ன ஆச்சரியம்! அந்த குழியினுள் தன் நிழல் இருப்பதை கண்டான். களிப்படைந்தான். உடனேயே மண்ணை போட்டு அந்த குழியை நிரப்பத் தலைப்பட்டான். குழியில் மண் போட போட மண்ணுக்கு மேலாக நிழல் நின்று வருவதை கண்ணுற்றான். இதென்ன அநியாயம் என்றெண்ணி ஒரே அடியாக விரைவாக மண்ணை போட்டு குழியை நிரப்பிவிட்டான். இவ்வளவு செய்த பின்னரும் குழிக்கு மேலாக நிழல் இருப்பதைக் கண்டு முயற்சியை கைவிட்டு நிற்கலானான். நிழலை விட்டுவிட்டு ஓடிவிட எண்ணினான். அவன் ஓடலானான். அவன் சூரியனுக்கு எதிர் திசையை நோக்கி ஓடினான். தனக்கு முன்னதாக தன் நிழல் ஓடுவதைக் கண்டு திகிலடைந்தான். எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த நிழலை தாண்டி அவனால் செல்ல முடியவில்லை. திரும்பி நின்று சூரியன் இருக்கும் திசையை நோக்கி ஓடத் தொடங்கினான். இப்பொழுது நிழலுக்கு முன்னால் தான் செல்வதைக் கண்டு மகிழ்வு கொண்டான். நிழலை தாண்டி முன்னதாக இப்பொழுது அவன் ஓடிக்கொண்டிருந்தான். இறுதியில் ஆகாயத்தை நோக்கிய வண்ணம் அவன் கீழே படுத்து கொண்டான். இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் திரும்பி திரும்பி நிழல் இருக்கிறதா என்று பார்த்தான். நிழலைத்தான் தன் கீழ் அவன் மறைத்து விட்டானே. எனவே அமைதியுடன் அவன் உறங்கலானான். இதேபோல் யான் எனது என்பன மனிதனை இடைவிடாது பின்தொடர்ந்து செல்கின்றன. சாதகன் செய்யும் சாதனைகளுக்கெல்லாம் மேலாக ஆணவம் வந்து நிற்கிறது. அதை விடுத்து அவன் ஓட நினைக்கின்ற பொழுதெல்லாம் அவனுக்கு முன்னதாக அது செல்ல முனைகிறது. கல்விச் செருக்கு, தவச்செருக்கு, தொண்டாற்றும் கர்வம் முதலிய பல உருவங்களை ஆணவம் மேற்கொண்டு காட்சியளிக்கிறது. அவன் கடவுளை நோக்கி ஓடத் தொடங்கினால் இந்த ஆணவம் பின்னால் சென்று விடுகிறது. அவன் ஆண்டவனிடம் பரிபூரண சரணாகதி அடைந்த நிலையில் அது முற்றிலும் மறைந்து விடுகிறது. எனவே ஜோதிகளுக்கெல்லாம் உயர் ஜோதியாக விளங்கும் ஆத்ம ஜோதியை நோக்கி நின்று அதனிடம் தன்னை பூரணமாக அர்ப்பணித்து விடுங்கள். தன்னை உணர்ந்து இந்த நிமிடமே சுதந்திரராகுங்கள் என்று கதையை கருத்துடன் நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். சுவாமி சிவானந்தர் எழுதிய வைராகியமாலா என்னும் ஆங்கில நூலிலிருந்து பர்பஸ் ஆஃப் லைஃப், லைஃப்ஸ் கோல் என்பது குறித்து அவர் எழுதிய வாக்கை அப்படியே சிந்திப்போம். லைஃப் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங், for gratifying passions and hoarding money. It is meant for attaining God realization by breaking the bonds of karma, by destroying desires, ragadvesha and egoism, by annihilating ignorance and tearing the veils, by raising above impurity, imperfection and limitation. Keep your body, mind and soul in harmony, poise and peace. Patiently try to reach the goal. Pray, do kirtan, restrain the senses and meditate. Vairagya and abhyasa, patience and perseverance are the four wheels of the spiritual car. The car will take you to the temple of self-realization. Sit in the car
and reach your final abode of bliss. Lay down the burden of anxiety. O ignorant man, give up the vanity. Money is not thy goal. Power or fame is not thy goal. Beware of Maya's tricks or jugglery. Lay down thy unnecessary burden of anxiety. Take the refuge at the lotus feet of the Lord. He will not forsake thee. He will give peace to thy soul. He will give eternal rest to thy wandering mind. Hear the voice of thy King, the Prince of Peace, who dwells silently in the chambers of thy heart. Sing Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Oh, what a great joy! Honorable Sir Ketkar is blessed with the son. Maharaja Ram Singh has married Swarnalatha. Honorable Andakar is now the premier. Oh, what a great sorrow! Mr. Robertson has divorced Elizabeth. Bhushan Kumari was kidnapped. Rajkumar's only son died yesterday. Oh, what a terrible sense! 100 houses were burnt last night. 300 persons were stabbed. 50 bombs were thrown on the station. There was earthquake at Lucknow. There was cyclone at Amsterdam. Milk is very, very dear at Badri. Apple is very cheap at Srinagar. Sambar is nice. Rasagulla is fine. Oh man, give up these little talks. Talk on Brahman, the eternal bliss. Soar high and attain the infinite through purity and meditation. Oh man, you are living in vain. You have wasted your life. You have not cut off your desires. You have not severed the ties or bonds. You have not worshipped Lord Hari. You have not chanted the 8 letters. Fie on thee, O miserable wretch. Wake up now at least. There is still hope for you. Lord Hari is more gracious. Sing his glory. Do Kirtan. Repeat his name. Serve saints. Speak of Badri, Tirupati, Pandharpur, Puri, Mathura, Vrindavan, Ayodhya, Guruvayur. You will soon attain the immortal bliss. இன்றைய நிகழ்வில் சுவாமி சிவானந்தரின் வைராகியமாலா என்ற புத்தகத்திலிருந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் என்கிற முதல் பகுதியை நாம் பார்த்துள்ளோம். நாளைய நிகழ்வில் டெல்யூடிங் மாயா குறித்தும் அடுத்து அறிவுரை கதைகளையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.